எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லிக்கு செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல அரைக்கிறதுக்கு மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்த்து கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு, அது கூட தேங்காய், கசகசா, சோம்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அது கூட இந்த வதக்குனதை சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து லேசாக வதங்கி கருக விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை உள்ளே சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு 4 விசில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிருக்கும். இது கூட கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கி இட்லியோடு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்குங்க.